யாருக்கு ஆதரவளிப்பது என்று தொகுதி மக்களின் கருத்து கேட்பு நிகழ்ச்சிக்கு நாகை எம்எல்ஏ தமீமுன் அன்சாரி ஏற்பாடு செய்தார். மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான தமீமுன் அன்சாரி அதிமுகவில் எந்த அணிக்கு தனது ஆதரவு என்பது குறித்து முடிவு செய்ய தொகுதி மக்களின் கருத்தை அறிய ஏற்பாடு செய்தார். எம்எல்ஏ அலுவலகத்தில் கருத்து கேட்பு பெட்டி வைத்து அதற்கான படிவம் மூலம் மக்களின் கருத்துக்களை கேட்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனை வரவேற்ற மக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்கள் கருத்தை பதிவு செய்தனர். ஆனால் உடனடியாக படிவம் தீர்ந்து போனதால் அவர்கள் ஏமாற்றமடைந்தனர். தகுந்த முன்னேற்பாடு இல்லாததே இதற்கு காரணம் என்று கூறி தமீமுன் அன்சாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் எம்எல்ஏ அலுவலகத்தையும் முற்றுகையிட்டனர். உடனடியாக அங்கு வந்த போலீசார் பொதுமக்களை வெளியேற்றி எம்எல்ஏ அலுவலகத்தை பூட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்கிற 234 சட்டமன்ற தொகுதிகளில் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் செய்யாத ஒரு ஜனநாயக மாண்பை காக்கிற இந்த செயல்பாட்டை நாங்கள் வரவேற்கிறோம். தொகுதி மக்கள் அனைவரும் சாறை சாறையாக வந்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வைத்திருக்கிற வாக்கு பெட்டியிலே அவர்களுடைய ஆலோசனையை கருத்தாக தெரிவித்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனநாயக மாண்பை நாகை தொகுதியினுடைய வாக்காளர் என்கிற முறையில் நாங்கள் வரவேற்கிறோம்.